வணக்கம் தோழர்களே. ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன். யோகாவுக்கு ஆய்வுக்கூடம் தேவை. யோகாவை தமிழில் கண்டுபிடித்த போகமணி பாம்பாடி சித்தர் கண்டுபிடித்து முருகர் கோயிலில் அடையாளமாக வைத்துள்ளார்கள். அதற்கு ஆய்வுக்கூடம் தேவை என்று நான் விரும்புகின்றேன். நான் சினிமாவில் ஸ்டண்ட் நடிகர் சங்கத்தில் சேருவதற்காக தமிழில் கண்டுபிடித்த பல்வேறு தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு மற்றும் மோடி வித்தைகள் போல உள்ள மோடி வித்தை என்னும் அந்தர்பல்டி, அப்புறமா டைவு, பேக் பிலிப்பு, சம்மர் இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் கற்றுக்கொண்டு தான் 1983 3ஆம் ஆண்டு ஸ்டண்ட் நடிகர் சங்கத்தில் உறுப்பினரானேன். அன்று முதல் உடற்பயிற்சியை மேற்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகின்றேன். அதைவிட ஆரோக்கியம் தரக்கூடியது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி. இந்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை நான் கற்றுக்கொள்ளும் போது யோகா என்று சொன்னார்கள். அந்த யோகா என்பது எந்த மொழி என்று எனக்கு தெரியாது. யோகா என்றால் விவரமாக பொருள்படி சொல்ல எனக்கு தெரியவில்லை. அதனால் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகம் என்று நான் மாற்றிக்கொண்டேன். ஆனால் முருகர் கோயிலில் உள்ள பாம்பு, மயில், சேவல் இதுதான் யோகாவின் மூலப்பொருளாக உள்ளது. அதனை ஆய்வுக்குட்படுத்தி இது முருகர் கோயிலில் எப்போ வந்தது, யோகாவை எப்போ கண்டுபிடித்தார்கள் என்பதை உலகுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். முருகர் கோயிலில் உள்ள பாம்பு, மயில், சேவலை இதை கேளிக்கை பொருளாக பார்க்கிறார்கள். அது உண்மையான ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியின் ரசாயன மாற்றங்களை உண்டாக்கும், உடலை நலமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முன்னுள்ள மருத்துவ பயிற்சி. தோழர்களை, நான் பல்வேறு பதிவுகள் போட்டு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை சொல்லி வருகின்றேன். நேரடியாக 10,000க்கும் மேற்பட்ட மனிதர்களுக்கு ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை பயிற்றுவித்திருக்கின்றேன். இன்றைக்கு யோகாவை உலகம் முழுவதும் பார்ப்பதாக சொல்கிறார்கள். யோகா பல நூற்றாண்டுக்கு முன்பே உலகத்தில் பரவி உள்ளது. அதை ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை தமிழில் கண்டுபிடித்தது என்பதை உலகிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சொன்னதற்காக கன்னடர்கள் இப்போது போராட்டம் நடத்துகிறார்கள். அதுபோல் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி தமிழன் கண்டுபிடித்தது என்று சொன்னால் அதற்கு நாளைக்கு கேலி போராட்டம் செய்வார்கள். இப்போதே அதனை ஆய்வுக்குட்படுத்தி பாம்பு, மயில், சேவல் இதை எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்பதை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்னுடைய பதிவை பார்த்து ஆரோக்கியமாக வாழ நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுக்கு சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவுக்காரர்கள். நான் பல்வேறு தமிழர் அறிவியலை சொல்லி வருகின்றேன். ஓம் நம சிவாயா என்பது 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் அந்த ஓம் நம சிவாயா என்னும் வார்த்தை. தமிழன் சொன்ன அந்த மந்திரம் ஓம் 9 நம்ம சிவாயா, நம்ம தீவ ஆனது என்பதுதான் உண்மை. இப்படி பல்வேறு பதிவுகளை நான் போட்டிருக்கின்றேன். என்னுடைய பதிவை பார்த்து நலம் பெற நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.